மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பு கணக்குகளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைய கணக்கு எஸ்எஸ்எல்சி இயற்பியல் கணக்கு எண் 8. முதல்ல கணக்கை ரீட் பண்ணுறேங்க. 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கிடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. ஸோ ஒரு சம்மில் நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் கிவன் டேட்டா எழுதலாங்களா? 30 வோல்ட். ஸோ வோல்டேஜ் 30 வோல்ட் ஓகே கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் 2 ஆம்பியர். இப்போ கரண்ட் I = 2 ஆம்பியர். என்ன கேட்குறாங்க? செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ VIR மூணுமே வர மாதிரியான ஒரு விதி நம்மகிட்ட இருக்குது. அதுதான் ஓம் விதி. V = IR. ஓம்ஸ் லா. V = IR. வெஜிடேரியன் ஐஆர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். V = IR. இப்போ V கொடுத்துருக்காங்க, ஐயும் கொடுத்துருக்காங்க, நமக்கு R தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேஷனாக மாற்றி எழுதிக்கணும். IR = V. அப்போ நமக்கு வந்து R தான் கண்டுபிடிக்கணும். R அப்படியே வச்சுக்கோங்க, V அப்படியே இருக்கட்டும். இந்த I வந்து I கூட R வந்து பெருக்கல் இருக்குது, அந்த சைடு போகிறப்ப வகுத்தல போகும். R = Vக்கு பதிலாக என்ன போடுங்க? 30. வெரி குட். ஐக்கு பதிலாக என்ன போடுங்க? 2. வெரி குட். O 2 மிச்சம் 1 இருக்குது, 0 சேர்த்துனா 10, I 2 10. ஸோ அல்லது 30 2ஆக பிரிச்சிங்கன்னா, 2ஆல் வகுக்கிறதுனா என்ன? 2ஆக பிரிக்கிறது. ஸோ 30 2ஆக பிரிச்சிங்கன்னா 15. ஸோ ஆன்சர் 15. ரெசிஸ்டன்ஸுக்கான அலகு, அதாவது மின்தடைக்கான அலகு ஓம். இவ்வளோதான் ஆன்சருங்க. ஓகே. ஸோ சம்மில் V கொடுத்துருக்காங்க, I கொடுத்துருக்காங்க, R என்னன்னு கேட்குறாங்க. ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுற V = IR. ஸோ நமக்கு R மட்டும் வேணும்னு காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாற்றிக்கிறோம், வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆன்சர் போடுறோம். ஆன்சர் தான் அதோட யூனிட். ஒருவேளை உங்களுக்கு R கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஐயும் ஆரும் கொடுத்துட்டு V கேட்கலாம், அல்லது Vயும் ஆரும் கொடுத்துட்டு I கேட்கலாம். எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா மாற்றிட்டு ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் வந்து யூனிட் எழுதணும். வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாடு கேட்டால் வோல்ட்டுன்னு சொல்லி முடிக்கணும். மின்னோட்டம் கேட்டாங்கன்னா ஆம்பியர்னு ஆன்சர் எழுதணும். மின் தடை ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஓம்னு சொல்லி முடிக்கணும். தேங்க்யூ.